லாஸ்ட் வீடியோல டேட்டா சயின்ஸ் பத்தி பேசியிருந்தேன். டேட்டா சயின்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. சொசைட்டில ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அந்த சொல்யூஷன வந்து டேட்டாவ யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால, அத வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் ஓரியன்டட் சொல்யூஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே மாரி ஸ்டாக் மார்க்கெட்ல நான் ஒரு ப்ராப்ளம் பார்க்குறேன். என்னன்னா, நெறைய பேர் வந்து ஆஃபீஸ்க்கு போறனால அவங்களால ட்ரேட் பண்ண முடியறதில்ல. நான் பேசுற 95% ஆஃப் த பீப்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, "என்கிட்ட மணி இருக்கு. ட்ரேட் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா நான் ஆஃபீஸ் போறனாலயும், நான் பிசினஸ் பண்றதுனாலயும் என்னால ட்ரேட் பண்ண முடியல" அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ட்ரேடிங் டெர்மினல்ல ஏதாவது ஒரு அலர்ட் போட்டிருப்பீங்க. அந்த அலர்ட் வந்து 11:00க்கு வரும். நீங்க அந்த நேரத்தில ஆஃபீஸ்ல பிஸியா இருப்பீங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. இத வந்து நான் ஒரு பெரிய ப்ராப்ளமா நான் பார்க்குறேன். இந்த ப்ராப்ளமுக்கு யூசிங் டேட்டா சயன்ஸ் எப்படி வந்து ஒரு சொல்யூஷன் குடுக்கலாங்கிறது தான் வந்து என்னோட வொர்க் அரவுண்ட். நான் ரொம்ப நாளா வந்து இந்த டேட்டா சயன்ஸ் ஓரியன்டட் விஷயத்திலேயே நான் இருந்தனால, இத மாரி ஒரு ப்ராப்ளம்க்கு என்னால ஒரு வந்து ஆல்கோ ட்ரேடிங்க்கு உண்டான சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா, இப்போ ஆல்கோ ட்ரேடிங்க்கு நெறைய நார்ம்ஸ் வந்து இருக்கு. ஒரு செகண்டுக்கு 10 ஆர்டருக்கு மேல உங்களோட ஆல்கோ ஃபயர் பண்ணுதுன்னு சொன்னா, நீங்க எக்ஸ்சேஞ்சுல வந்து அப்ரூவல் எல்லாம் வாங்கியிருக்கணும். ஸோ நம்ம அந்த சினாரியோக்கு நான் போறது கிடையாது. நம்ம பண்ண போறது வந்து ஆல்கோ ட்ரேடிங்கும் கிடையாது. இத நான் என்ன சொல்லுவேன்னா, எண்ட் ஆஃப் த டே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு பெர்சன் இருந்தாங்க. நியல் ஃபுல்லர்ன்னு சொல்லி. அவர் வந்து ஆஸ்திரேலியால இருந்தாரு. அவரோட வெப்சைட் வந்து learntotradethemarket.com. இவரு என்ன சொல்லுவாருன்னா, உங்களால மார்க்கெட்ட பார்க்காம ட்ரேட் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா, நீங்க பெட்டரான ட்ரேடரா வருவீங்கன்னு சொல்லிட்டு, அவரு நெறைய அதுக்கு உண்டான மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப டீப்பா வந்து நான் படிச்சிருக்கேன். அத பேஸ் பண்ணி நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நான் எடுத்துட்டு வரணும்னு நெனச்சு தான் இந்த வொர்க் அரவுண்ட் வந்து நான் பண்ணது. இந்த எண்ட் ஆஃப் த டே ஸ்ட்ராட்டஜின்னா ஒண்ணும் கிடையாது. உங்களால ஒரு ஸ்டாக்க வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்ல பிக் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா, அந்த ஸ்டாக்க இன்னைக்கு நைட்டே வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். இதத்தான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா நீங்க எண்ட் ஆஃப் த டே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்க போது, அத நீங்க இன்னைக்கு ஈவினிங் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. அதுதான் வந்து அ ஏஎம்ஓ ஆர்டர். அந்த ஏஎம்ஓ ஆர்டருக்கு நீங்க ஸ்டாக்க சூஸ் பண்றதுல தான் வந்து உங்களோட வொர்க் வந்து இருக்க போகுது. இப்ப எப்படி வந்து ஸ்டாக்க சூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். நம்ம எல்லா ட்ரேடிங் ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜியும் வந்து டே கேண்டில்ல தான் இருக்கும். ஏன்னா 5 மினிட்ஸ் சார்ட் இல்லன்னா 30 மினிட்ஸ் சார்ட் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அது முடியாத காரியம். ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லாரும் ஆஃபீஸ்ல இருப்பீங்க. இத மாரிலாம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் டே கேண்டில் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். இன்னொன்னு அந்த ஒரு பெர்சன் சொன்னேன்ல, நியால் ஃபுல்லர்ன்னு சொல்லி, அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க 5 மினிட்ல ஸ்கேல்பிங் எல்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னா, ரொம்ப நாள் வந்து உங்களால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. ஏன்னா எல்லாராலயும் அது வந்து பண்ண முடியாத விஷயம். நான் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். இத வந்து ஓப்பன் ஈக்குவல் டூ லோவ பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஒரு கேண்டில் ஓட ஓப்பன் பிரைஸும், லோ பிரைஸும் ஈக்குவலா இருந்ததுன்னு சொன்னா, அந்த ஸ்டாக் வந்து புல்லிஷா இருக்குன்னு அர்த்தம். இந்த இது வந்து மார்க்கெட்டோட சைக்காலஜி. ஏன்னா ஒரு பர்ட்டிகுலர் டேல அந்த ஓப்பன் பிரைஸ்லேருந்து அது கீழவே இறங்கல. மேல தான் போயிருக்கு. ஸோ எந்த விதமான லோவும் வந்து நியூ லோ வந்து அது ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த கேண்டில் வந்து கிரீன் கலர்ல ஆ முடியுது. இது வந்து பையர் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்கு இந்த ஸ்டாக்லங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஈக்குவல் டூ லோன்னு ஃபார்ம் ஆகுது. நம்மளோட அசம்ப்ஷன் என்னன்னா, மார்க்கெட் நெக்ஸ்ட் டேயும் புல்லிஷா தான் இருக்க போகுது. ஏன்னா, இன்னைக்கு வந்து ஓப்பன் ஈக்குவல் டூ லோன்னு சொல்லிட்டு அந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு அசம்ப்ஷன் தான். மார்க்கெட்ல வந்து சர்டனிட்டி கிடையாது. எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி பேஸ்டு செட்டப் தான். சொல்யூஷன் குடுக்க முடியும். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வந்து இந்த ஓப்பன் ஈக்குவல் டூ லோவ எப்படி பார்ப்பாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப யூடியூப் சேனல்ல பார்த்தனால, நான் ஓப்பன் ஈக்குவல் டூ லோவ வந்து நாளைக்கே போய் ட்ரேட் பண்ணிருவேங்கிறது வந்து கரெக்ட்டான மெத்தட் கிடையாது. அது ப்ராப்பரான அப்ரோச்சும் கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து "ஆம் ஐ ஏபிள் டூ குவான்டிஃபை திஸ்ன்னு" சொல்லி கேட்பாங்க. குவான்டிஃபிகேஷன் இருக்கணும். எப்படி குவான்டிஃபிகேஷன்னா என்னன்னா, நம்ம வீட்ல டீ போடுற மாரி தான். சும்மா எடுத்தோமா, கவுத்தோமான்னு டீ போடாம, ஒரு 1/2 கப்பு தண்ணி, 1/2 கப்பு பாலு, அப்புறம் 2 ஸ்பூன் டீ பொடி, ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டா தான் வந்து டீ வந்து பெட்டரான டீயா வந்து கிடைக்கும். இத தான் வந்து குவான்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. எதுனாலும் உங்களால குவான்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா, அதனோட ரிசல்ட்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். ட்ரேடிங்கும் வந்து அப்படிதான். இப்போ இத எப்படி நம்ம குவான்டிஃபை பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். இத மாதிரி ஒரு ஸ்டாக்க நீங்க எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாக்ல 20 வருஷ டேட்டாவ நீங்க கலெக்ட் பண்ணணும். அந்த 20 வருஷ டேட்டால இந்த மாரி ஓப்பன் ஈக்குவல் டூ,
லோங்கிற மாரி ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா, நான் இந்த ஸ்டாக்க வந்து நெக்ஸ்ட் டே பை பண்ண போறேன். அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து நான் செல் பண்ண போறேன். இதுல என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி உங்களால பேக் டெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா, அது வந்து ஒரு குவான்டிஃபைடு ஸ்ட்ராட்டஜியா மாறிடும். இப்ப பேக் டெஸ்டிங்கிறது நார்மலா எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. அதனோட ரேட் ஒரு 50,000 இல்ல 1 1/2 லேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். அப்படி இல்லன்னா, இப்ப நெறைய பேக் டெஸ்டிங்க்கெல்லாம் வெப்சைட் வந்துருச்சு. நீங்க ₹5,000 குடுத்தாலே வந்து 1 மந்த்துக்கு வந்து நாங்க 6 வருஷத்துக்கு வந்து பேக் டெஸ்டிங் குடுக்குறோம். அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க. நீங்க இப்ப தான் வந்து ட்ரேடிங் கத்துக்க போறீங்கன்னு சொன்னா, எடுத்தோனே வந்து மனி ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பேக் டெஸ்டிங் வந்து பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ரீயான சாஃப்ட்வேர் இருக்கு. உங்களுக்கே தெரியும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்னு ஒண்ணு இருக்கு. டேட்டாவும் வந்து ஃப்ரீயாவே வந்து investing.comல வந்து கிடைக்கும். நீங்க இந்த 2யும் வந்து கிளப் பண்ணிட்டு, உங்களால ஃப்ரீயாவே வந்து ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு வந்து பேக் டெஸ்டிங் வந்து பண்ண முடியும். இப்ப நான் எப்படி பேக் டெஸ்ட் பண்ணணுங்கிறத நான் சொல்லி தரேன். அந்த பேக் டெஸ்ட்டோட ரிசல்ட்ட வச்சு நம்மளோட ஓப்பன் ஈக்குவல் டூ லோங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம எப்படி வந்து பேக் டெஸ்ட் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். HCL டெக்னாலஜிங்கிற ஸ்டாக்க நான் எடுத்துக்கிறேன். HCL டெக் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா investing.com இத மாரி நீங்க டைப் பண்ணினீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிடைச்சிரும். இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்க நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. investing.com சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இவங்க கிட்ட வந்து லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு உண்டான டெய்லி டேட்டா வந்து ஈஸியாவே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சுக்கு போயிடுங்க. இதுல 2005 இல்லையா? 20 வருஷம்னு சொன்னா, அப்போ நான் 2005 போயிட்டு, ஜான்வரி மந்த் 1ஆம் தேதி செலக்ட் பண்ணிட்டு, அப்ளை குடுத்துட்டேன்னு சொன்னா, இங்க டேட்டா வந்து பாப்புலேட் ஆயிடும். டவுன்லோடுன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. டேட்டா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுங்க. இப்போ எக்ஸெல்ல லாஸ்ட் 20 வருஷத்துக்கு உண்டான டெய்லி டேட்டா வந்து நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம க்ளோஸ் பிரைஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். எனக்கு இதில வேண்டாத டேட்டா வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த வால்யூம் தேவையில்ல, இந்த சேஞ்ச் தேவையில்ல. அத 2யும் நீங்க டெலீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ டேட் வந்து எனக்கு 2005லேருந்து எனக்கு சார்ட் பண்ணி வரணும். அதனால நான் ஓல்டஸ்ட் டூ நியூவஸ்ட்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு 2005லேருந்து வந்து டேட்டா வந்து கிடைச்சிருச்சு. இப்போ என்னோட கண்டிஷன் என்ன? ஓப்பன் பிரைஸும், லோ பிரைஸும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஃபார்முலால ஃபர்ஸ்ட் நீங்க கண்டிஷன் சொல்லிட்டு ஒரு காலம் வந்து போட்டுக்கோங்க. என்னோட ஓப்பன் பிரைஸ் வந்து C2ல இருக்கு. என்னோட லோ பிரைஸ் வந்து E2ல இருக்கு. நீங்க குடுத்துட்டீங்கன்னா 2ம் சேமா இருந்ததுன்னா ட்ரூன்னு வரப்போகுது, இல்ல ஃபால்ஸ்ன்னு வரப்போகுது. இத வந்து 20 வருஷத்துக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிடுறீங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ரூ. 5000 இருக்கு. ஸோ 5000 டேஸ்க்கு நீங்க வந்து ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன வரப்போகுது? நீங்க ட்ரூவா இருந்ததுன்னு சொன்னா, அன்னைக்கு டேட்டோட ஓப்பன் பிரைஸ நீங்க வாங்க போறீங்க. ஓப்பன் பிரைஸ் என்ன செல்லுல இருக்கு? C3ல இருக்கு. ஸோ நான் C3ன்னு போட்டுட்டு ஈக்குவல் டூ குடுத்துட்டேன்னா, பை பிரைஸ் கிடைச்சிருச்சு. இத நீங்க 5000 டேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. வந்துருச்சுங்களா? அடுத்த செல்லுன்னு சொல்லிட்டு ஒரு காலம். இந்த செல்லுல என்ன இருக்க போகுது? அன்னைக்கு டேல நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க அதனோட குளோசிங் பிரைஸ்ல வந்து நீங்க செல் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்டா உங்களுக்கு குளோசிங் பிரைஸ் கிடைக்காது. முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ நீங்க நம்ம பேக் டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி இத நான் க்ளோஸ்ன்னு சொல்றேன். இப்போ நீங்க இந்த டேட்ல வந்து செல் பண்ணிட்டீங்க. இதனோட டிஃபரன்ஸ் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? பையிங் பிரைஸ் வந்து 100 இருந்து, செல்லிங் பிரைஸ் வந்து 102ன்னு இருந்தா என்னோட டிஃபரன்ஸ் வந்து 2. ஸோ செல் பிரைஸ் மைனஸ் பை பிரைஸ். இத நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிடைச்சிரும். மறுபடியும் நீங்க 5000 ரோக்கு வந்து இந்த ஃபார்முலாவ நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. அடுத்த ரிட்டர்ன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான். என்னோட டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? இந்த வாங்கி வித்ததுக்கு 0.33ங்கிற அமௌண்ட் தான் என்னோட டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் டிவைடட் பை பிரைஸ் இன்டூ 100 தான் வந்து என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன். மறுபடியும் நீங்க இத டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, லாஸ்ட் 5000 டேஸ்க்கு உண்டான ஃபார்முலா வந்து அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ட்ரூவையும் ஒரு ஃபால்ஸையும் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்டிருக்கிற ஃபார்முலா வந்து கரெக்ட்டா தப்பான்னு பார்த்துடலாம். இப்போ இங்க ஃபால்ஸ நான் டபுள் கிளிக் பண்றேன். 38.84, 38.7 இது 2ம் வந்து ட்ரூ கிடையாது. சேமா இல்லங்கிறனால ஃபால்ஸ்ன்னு வந்தது. ஒரு ட்ரூ வந்து செக் பண்ணி பாருங்க. 37.35, 37.35 இது 2மே வந்து சேமா இருக்குங்கிறனால எனக்கு ட்ரூன்னு கிடைச்சிருச்சு. இத நம்ம அப்படியே கொஞ்சம் ரேண்டமா செக் பண்ணிடலாம். இங்க ஒரு ட்ரூ இருக்கு. இந்த ட்ரூவ டபுள் கிளிக் பண்ணி பாருங்க.
1910, 1910 இது ரெண்டும் சேமா இருக்கிறனால எனக்கு ட்ரூன்னு கிடைச்சிருச்சு. ஒரு ஃபால்ஸ் எடுத்து பார்க்கலாம். 1915, 18878 ரெண்டும் சேமா இல்ல. அதனால ஃபால்ஸ்ன்னு வந்துருது. நம்மளோட கண்டிஷன் என்ன? ஓப்பன் ஈக்குவல் டூ லோன்னு ஆயிடுதுன்னு சொன்னா, நம்ம நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட்ல அந்த ஸ்டாக்க நம்ம வாங்க போறோம். ஸோ நீங்க ட்ரூ மட்டும் செலக்ட் பண்ணினீங்கன்னா, நம்ம பார்த்துரலாம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ட்ரூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 329 நாட்களுக்கு வந்து ஹெச்சிஎல் டெக்குங்கிற ஸ்டாக்ல லாஸ்ட் 20 வருஷத்துல ட்ரூன்னு வந்து சொல்லுது. அதாவது 329 நாள் மட்டும் தான் ஓப்பன் பிரைஸும், லோ பிரைஸும் ஈக்குவலா இருந்திருக்கு. இத மாரி ஈக்குவலா இருக்கும்போது, நீங்க அந்த ஸ்டாக்க அன்னைக்கு டேட்ல ஈவினிங் வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிற போது, அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களோட புரோக்கரை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்க மார்க்கெட்ல போய் உட்கார்ந்து ட்ரேடிங் இங்க பண்ணவே இல்ல. இப்போ இத மாரி நீங்க 20 வருஷத்துக்கு நீங்க ஹெச்சிஎல் டெக்னாலஜி ஸ்டாக்க மட்டும் எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இந்த 329 நாளைக்கும் 40% ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 40% ரிட்டர்ன்ஸ்ல சார்ஜஸ் எல்லாம் நெறைய இருக்கும். ஸோ நீங்க அதுல ஒரு 10% வந்து நீங்க மைனஸ் பண்ணிட்டாலும், டோட்டலா வந்து 29% வந்து நீங்க ப்ராஃபிட்ல இருக்கீங்க. இத மாதிரி ஹெச்சிஎல் டெக் மாரி நீங்க நெறைய ஸ்டாக்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஸ்டாக்குமே வந்து ப்ராஃபிட்ஸ்ல வந்து இருக்காது. நீங்க ரிலையன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது மேபி லாஸ்ல இருக்கலாம். இல்ல டிசிஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது ப்ராஃபிட்ல இருக்கலாம். இத மாதிரி ஒரு 10, 15 ஸ்டாக்க நீங்க செலக்ட் பண்ணி, அதுல இருக்கிற ஓப்பன் ஈக்குவல் டூ லோவ மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தா, எந்த காம்பினேஷன்ல நீங்க ட்ரேட் பண்ணினா பெட்டரான ரிசல்ட் வருங்கிறது தான் வந்து டேட்டா சயன்ஸ். இத மாதிரி நெறைய ஸ்டாக்க நான் எடுத்திருக்கேன். நெறைய ஸ்டாக்க வந்து நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதனோட ரிசல்ட்ட வந்து நான் ஒரு ஸ்கோரிங் பேஸ்டா வந்து நான் போட்டுடுவேன். அந்த ஸ்கோர் பேஸ்டு சிஸ்டம் என்னங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இந்த வீடியோல பார்த்தது எண்ட் ஆஃப் த டே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். நீங்க வேலைக்கு போய்க்கிட்டே உங்களால ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியுதுன்னு சொன்னா, உங்களோட ட்ரேடிங்க்கும், உங்களோட வேலைக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஓப்பன் ஈக்குவல் டூ லோன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். அந்த ஸ்ட்ராட்டஜிய எப்படி எக்ஸெல்ல யூஸ் பண்ணியும் investing.comஓட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்ஸ புல் பண்ணி, ஃபார்முலா அப்ளை பண்ணி உங்களால லாஸ்ட் 20 வருஷத்துக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்க ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்திருக்க முடியுங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். ட்ரேடிங் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம எப்படி வந்து காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ராட்டஜிக்கு போகாம, சிம்பிளா ஒரு விஷயத்த வந்து நீங்க கத்துக்கிட்டு அத உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொன்னா, உங்களால வந்து பெட்டரான ட்ரேடரா ஆக முடியும். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ.